குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அழுகணி சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் 10வது பாடலும் அதனுடைய விளக்கமும் பார்க்க போகிறோம். பையூரிலே இருந்து பொய்யூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன், மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் பொய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாவோ. இதுதாங்க அந்த பாட்டு. இதனோட பொருள் அப்படின்னா, பையூர் அப்படிங்கிறது தாயின் கருப்பை, பொய்யூர் அப்படிங்கிறது பூலோகம், மெய்யூர் அப்படிங்கிறது முக்தி மோட்சம். பையூரிலே இருந்து பொய்யூரில் பிறந்தேன், மெய்யூருக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேன், மெய்யூருக்கு போக வழி தெரியவில்லை, அந்த வழி தெரிந்து நான் மெய்யூருக்கு போக நேர்ந்தால் இந்த பையூரும் பொய்யூரும் பாழாகி விடமாட்டாவோ அப்படின்னு புலம்பி இருக்காரு. இதுதாங்க மேலோட்டமான பொருள். இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்த்தா, தாயின் கருப்பையை பையூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கருப்பையிலிருந்து பிறந்த சிசு பூலோகத்துல வளருது, பூமியை பொய்யூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தோன்றியவை எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் அழிவு இருக்கு, அதனால நிலையற்ற மாயமாகி இந்த உலகத்தை பொய்யூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொய்யும் பேராசியும் மலிந்து கிடக்கின்ற பூலோகம் அப்படிங்கிறதுனாலையும் பொய்யூர் அப்படின்னு சொல்றாரு. பொய்கள் மலிஞ்சு கிடந்தா அதுக்கு பொய்யூர்னு தானே சொல்லுவாங்க. சிசுவாக பிறந்து மனிதன் வளர்ந்து தேவை காரணமாகவும் ஆசை காரணமாகவும் கர்ம வினைகளை சம்பாதித்துக் கொள்கிறான். மரணத்துக்கு பின்னால் அவனது ஆசா பாசங்களாலும் கர்ம பந்தங்களாலும் மீண்டும் பூலோகத்தில் பிறந்து பூர்வ வினைகளை அனுபவிக்கிறான். அப்படியே மீண்டும் மரணம் வரும், கர்ம பந்தங்கள் தொடர மீண்டும் பிறக்கிறான். இவ்வாறு பிறந்தும் இறந்தும் இறந்தும் பிறந்தும் உழல்கின்ற துயரங்கள் முடிவதற்கு பிறவாமையாகிய ஆன்ம விடுதலை ஒன்றுதான் சரியான வழி. இதை அடையணும் அப்படின்னா வேதாந்தங்கள் சொல்லுகின்ற யோக நெறியால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு துணையோ அதை அடைகின்ற யோக நெறியோ தெரியவில்லை. அந்த நெறி தெரியாததால் மெய்யூராகிய முக்தி நிலையை எய்துவதற்கு வேதாந்த வீடறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால யோக நெறி மனிதனை பிறவாத முக்தியில் சேர்க்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி ஆன்ம விடுதலை பெற்றவன் மீண்டும் பிறவி எடுப்பதில்லை, பிறப்பில்லாத போது அவனுக்கு இறப்பும் இல்லை. ஆகவே தாயின் கருப்பை ஆகிய பையூரும் பிறந்து வாழ்வதாகிய பொய் மலிந்த பொய்யூரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால யோக நெறியாகிய வேதாந்த நெறி தெரிந்தால் பிறப்பு வாழ்வு இறப்பு இந்த துயரங்கள் முடிந்து போகுமே அப்படின்னு சொல்லி இது புரியணும் அப்படிங்கிறதுக்காக மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் பொய்யூரும் பாழாய் முடியாவோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 11வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.